ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் இந்த கேள்வியை ஒவ்வொரு வீடியோக்கும் போடுறாரு. ஸோ கண்டிப்பாக நான் சொல்லணும். ஒரு லேடின்னு நினைக்கிறேன். எனக்கு 3 தடவை கதவை திறந்து திறந்து மூடு, இல்லை என்றால் குடும்பத்தில் உள்ள நபர் இறந்து விடுவார் என்று எண்ணம் வருகிறது. ஒரு இரவு வெள்ளை டைல்ஸ் பார்த்தால் என் தந்தை இறந்து போய்விடுவார் என்ற எண்ணம் வந்தது. மறுநாள் என் தந்தை இறந்து விட்டார். இதேபோல் காலை முதல் இரவு வரை எண்ணம் வருகிறது. இந்த மாதிரி தாட்டுக்கு என்ன மேம் செய்கிறது? ஓகே, மூளை அப்படின்னா அதில் ஏதாவது தாட்டு முளைச்சிக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் டிப்பிக்கல் மேஜிக்கல் திங்கிங் ஓசிடி அப்படிங்கிறது. ஓகே, நிறைய பேர் கேட்குறீங்க மேஜிக்கல் திங்கிங் ஓசிடி பற்றி சொல்லுங்கள். என் மூளையில் ஏதாவது ஒரு எண்ணம் வந்துட்டா அந்த எண்ணம் நான் அப்படி நிறைவேறுது. இங்கே என்ன பெரிய கடவுளா? ஓகே, ஸோ அதான் மேஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது. என்ன பார்த்தாங்களாம்? ஒரு இரவு வெள்ளை டைல்ஸ் பார்த்தால் தந்தை இறந்து போய் விடுவார்னு ஒரு அதிசயமாக ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு. எஸ், நான் கேலி கிண்டல் தான் பண்ணுறேன். ஓகே, ஸோ வெள்ளை டைல்ஸை பார்த்துட்டா தந்தை இறந்து விடுவார்ன்ட்டு ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு. மூளையில் எண்ணம் தோன்றுமா? ஆமாம், ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அதில் பல எண்ணங்களுக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது. ஓகே, இந்த எண்ணம் மாதிரி. ஆனால் தந்தை என்ன செஞ்சிட்டாரு? இறந்துட்டார். சரியா? இதுக்கு நல்ல பழமொழிகள்லாம் உண்டு. என்ன, ஒரு குருவி உட்கார ஒரு பழம் விழுந்தது, அதனால் அந்த குருவி உட்கார்ந்ததுனால தான் அந்த பழம் விழுந்ததுன்ட்டு அல்ல. தந்தை நோய்வாய்ப்பட்டு இருப்பார், இல்லை எப்படி இறந்தாரோ தெரியாது. தந்தை இறந்து விடுவார்களா? எஸ், என் தந்தை 7 வயசுலேயே எனக்கு இறந்துட்டார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த கதவை திறந்து திறந்து மூடு, 3 தடவை மூடு. இதுதான் ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் திங்கிங் வித் ஆக்ஷன். ஓகே, ஸோ பிஹேவியரும் வந்துடுச்சு. கதவை திறந்து திறந்து மூடு, 3 தடவை மூடு, இல்லைன்னா குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து விடுவார். அபத்தமான எண்ணம். இது அப்படி நடக்காது. இது மேஜிக்கல் திங்கிங். இது எல்லாத்தையும் நீங்கள் வேரோடு எடுத்து போடணும். ஸோ இது எல்லாம் ஜென்ரேஷனாக நம்ம கல்ச்சரில் இருக்குது, எல்லா கல்ச்சர்லேயும் இருக்குது. ரிலிஜன் இதை தான் சொல்லி கொடுக்கும். கடவுளுக்கு நீ ஒரு தடவை நன்றி அப்படின்னு நீ சொல்லாத, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு நீ 1000 தடவை சொல்லு. அப்படின்னாலும் அந்த கடவுளுக்கு உனக்கு திருப்தி வராது. உங்கள் நம்பிக்கைகளை கடவுள் அப்படின்ட்டு நீங்கள் அதை வெளிப்படுத்துகிறீங்க. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. அடுத்த நாளும் போ, அங்கே போய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு கத்தி கூச்சல் போடு. சமுதாயத்தில் திணிக்கப்படுகிறது, மூளையில் இது ஏற்றப்படுகிறது சிஸ்டமேட்டிக்காக. ஓசிடி. ஓகே, ஒரு தடவை எழுதாத, 100 தடவை எழுது, 100 தடவை எழுது. ஸோ இப்படிப்பட்ட அபத்தங்கள் ரிலிஜன் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம சமுதாயத்தில் மூளைக்குள் திணித்து மூளையை பாய்சன் பண்ணுறாங்க. இதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் இதை மல்டி டைமென்ஷனலாக புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் 10 தடவை 100 தடவை நீங்கள் எப்படி செஞ்சாலும், கதவை திறந்து திறந்து பூட்டினாலும், ஓகே, எதையாவது நம்ம செஞ்ச முடியாமல் நம்ம காப்பாற்றிடலாமா? நோ நோ. ஓகே, ஸோ இந்த மேஜிக்கல் திங்கிங் ஓசிடிக்கு இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு. இதுலேருந்து வெளியே வர நீங்கள் ஃபஸ்ட்டு ஆசைப்படணும். உங்கள் திங்கிங், உங்கள் பிலீஃப் சிஸ்டம் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, டாக் தெரப்பி. நிறைய பேர் நினைக்கிங்க இந்த மேடம் பேசிக்கிட்டே இருந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா இந்த மேடம் தூங்காமல் நீயும் தூங்க விடாமல் பேசிக்கிட்டே இருந்து எப்படியாவது சரி பண்ணிடுவாங்க. நோ, மௌன விரதம் தான், அமைதி தான் நிறைய நேரம். சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, டாக் தெரப்பிலாம் நிறைய நேரம் மௌனமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. பிரெயினை கூல் அண்ட் காமாக வைக்கக்கூடிய திறமை தான். கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன், மேடம் பதில் சொல்லிடுறாங்களா, சேலஞ்ச் பண்ணுவோம். நிறைய நேரத்தில் கேட்க கேள்விகளை அமைதிப்படுத்த நாங்கள் அமைதியாக இருக்கிறது தான் பெஸ்ட். ஓகே, ஸோ இது எல்லாம் புரிந்து கொள்ளணும். நீங்கள் புரிந்து கொள்ளணும். தேவையான சப்ளிமெண்ட்ஸை சாப்பிடணும். அப்படின்னா தான் அந்த பிரெயின் அப்படியே அஜிடேட் ஆகாது, அப்படியே துள்ளிக்கிட்டே இருக்காது, துடிச்சிக்கிட்டே இருக்காது. ஓகே, கூல் காம் ரெகுலேட்டடாக, பிரெயின் எனர்ஜி ரெகுலேட்டடாக இருக்கணும். ஓகே.